எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள, ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மக்களை கேட்டான். என்னன்னு கேட்டாங்க. இந்த 15ஆம் தேதிக்குள்ளே இந்த கேஒய்சி அப்படின்னு இருக்குல்ல, அந்த கேஒய்சியை இந்த சிலிண்டர் வாங்குகிற ஏரியாவில் போய் நீங்கள் புதுப்பிச்சிடணும். அப்படியே புதுப்பிக்கலைன்னா உங்களுக்கு ஒன்றுமே சிலிண்டர் கிடைக்காது. ஏன்னா வளைகுடா அங்கே இப்போ ஈரானில் அங்கிட்ட சண்டை நடக்கு, கேஸ் வரமாட்டேங்க, வர்ற கேஸ் உங்களுக்கு கொடுக்க பத்தலை. அப்போ நீங்கள் தான் வாங்குறீங்களா அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தகவல் தெரியுமா? பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா சடவுடன்னு பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டோம். சொல்லியிருக்காங்க மழை. கேஏசி அப்டேட் பண்ணுறது ஒரு நல்லது. சிலிண்டர் வந்து அதிகமாக யாரும் புக் பண்ணாமல் இருப்பாங்க. கரெக்டான எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சிலிண்டர் கிடைக்கும். மந்த்லி ஈஸியாக எடுத்துக்கலாம். நாங்கள் பண்ணிட்டோம், நீங்களே எல்லாருமே சீக்கிரம் அதை பண்ணுறதுக்கு பாருங்கள். கவர்மெண்ட்லேருந்து எந்த ரூல்ஸ் வரல, கம்பெனிக்காரங்களும் எதுவும் சொல்ல கிடையாது. சிலிண்டர் போட வரவங்களோ இல்லை அந்த சிலிண்டர் சம்மந்தப்பட்டவங்களாம் இப்போ வரையுமே யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணல. இப்போ எங்கள் அம்மா இறந்துருப்பாங்க, எங்கள் அம்மாவோட புக்குவை வச்சு நான் இது மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒன்று அதை என் பேருக்கு சேஞ்ச் பண்ணணும், அப்படி இல்லாட்டி அதை சரண்டர் பண்ணணும். கஸ்டமரோட ஆதார் கார்டு மட்டும் இருந்தால் போதும். சப்போஸ் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா அவங்க ஃபோன் மூலியமே ஹலோ பிபிசிஎல்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அது மூலியமா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, சிலிண்டர் புக்கு 2 மட்டும் கொண்டு வரணும். இப்போ செல்ஃபோன் இருக்கிறதுனால நிறைய பேர் செல்ஃபோன்லேயே பதிவு பண்ணுறாங்க. ஆப் மூலயமா பதிவு பண்ணிக்கலாம். அது விவரம் தெரிஞ்சவங்க அதில் பண்ணிக்கலாம். அதனால் கேஒய்சி கட்டாயம் அப்டேட் பண்ணணும். இவங்க சொல்கிறபடி பார்த்தா கட்டாயம் அது வந்து பதிவு செய்யணும். இப்போ நான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அதிகமாக, அதனால் எனக்கு தெரியுது, ரீல்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ என்ன சில பேர் படிக்காதவங்க இருக்கிறாங்க, படித்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க பதிவு பண்ணிவிடலாம். படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கஷ்டம் தானே. அவங்க வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டாங்க, வந்து ஏற்கனவே வந்து இது கேஸோட பில் கேட்டாங்க, வந்து அந்த 2 தான் வந்து, மற்றபடி எதுவும் இல்லை வந்து. அப்படி ஒன்றும் எந்த தகவலும் எங்களுக்கு வரல. எங்கள் வீட்டில் எதுவுமே எடுக்கலை. இது மாதிரி நாங்கள் எதில் நியூஸ் பார்க்கவே இல்லை. எதுவும் சில திடீர்னு இது மாதிரி அறிவிச்சாக்கா நாங்கள் எங்கே போய் இது பண்ணுறது? நாள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவு, மறுநாள் சண்டே வருது, அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தான் வருது. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாதான் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாடாக இருக்கும். 15ஆம் தேதி வந்து டேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரியலைங்க இப்போ வரையும். அதாவது டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறோம். நான் வந்து 1 மாதத்துக்கு முன்னாலே கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டேன். நான்